ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாராவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்க அல்லது உங்ககிட்ட கோபப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னா அவர்களிடம் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், நாம போக வேண்டிய கோவில் பத்தி தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, மேல் அதிகாரிகள் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கு மேல உள்ள ஒரு மேனேஜர், நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், எனக்கு மேல உள்ளவங்க அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, எனக்கு வர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் என்கிட்ட பேசுவாங்க. வெளிநாடுகளில் படிக்கக்கூடியவர்கள், இந்தியா முழுக்க இருந்து படிக்கக்கூடியவர்கள். இப்போ ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கையெழுத்து போட்டாதான் என்னால் என்னோட ஆராய்ச்சியின் முடிவை நான் சமர்ப்பிக்கவே முடியும், ஆனால் கையெழுத்து போடாமல் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கு, எந்த தப்பும் இல்லை, ஆனால் அவங்களால நம்ம கஷ்டப்படுறோம்னா அவர்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குறுகாவூர்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளடை நாதர் கோவில். இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமம் வெள்ளடை நாதர், அம்பாளினுடைய திருநாமம் காவியங்கன்னி. இந்த கோவில்ல முருகப்பெருமான் குருவாக இருக்கிறார் என்பது ஐதீகம். ஏற்கனவே முருகப்பெருமான் குருவாக இருக்கக்கூடிய கோவில்கள் உண்டு. சுவாமி மலையில அவர் அப்படிதான் இருக்கிறார், திருச்செந்தூர்லயும் அவர் குருவாகத்தான் இருக்கிறார், அது குருஸ்தலம். அதே மாதிரிதான் இந்த கோவிலையும் குருவாக இருக்கிறார். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, தெற்கு திசை பார்த்து முருகப்பெருமான் இருக்கிற காரணத்தால் தட்சிணாமூர்த்தியாக அந்த வடிவமாக முருகப்பெருமான் இந்த கோவில்ல பார்க்கப்படுகிறார். யாருக்காவது ஜாதகத்துல செவ்வாய் குரு தொடர்பு இருந்ததுன்னா அவர்கள் இங்கே உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அவசியம். அதே மாதிரி சோமாஸ்கந்த அமைப்பு உள்ள கோவில்கள் பத்தி நான் உங்களுக்கு வேற வேற பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த கோவில் சோமாஸ்கந்த அமைப்பு இருக்கக்கூடிய கோவில். இந்த வெள்ளடைநாதர் காவியங்கன்னி அம்பாள் கோவிலுக்கு வழிபாடு செஞ்சா நம்மள ஒருத்தங்க கஷ்டப்படுத்துறாங்க, நம்ம கிட்ட கோபப்படுறாங்க, நமக்கு வர வேண்டிய விஷயங்களை வரவிடாம தடுக்கிறாங்க, அது எப்படி சரியாகும்னா இந்த கோவில்ல மட்டும்தான் துர்வாசரை நீங்க சாந்தமா பார்க்க முடியும். எல்லா இடங்கள்லையும் துர்வாசர் கோபமா யாருக்காவது சாபம் கொடுத்துட்டு தான் இருப்பார். நீங்க புராணத்துல எடுத்து பாருங்களேன், துர்வாசர் கிட்ட சாபம் வாங்காதவர்கள் ரொம்ப குறைவு. யார பார்த்தாலும் இந்த சாபம் அப்படின்னு யாருக்கு சாபம் கொடுக்கலான்னு தான் கையில சாபத்தை வச்சுக்கிட்டே இருப்பார் துர்வாசர். அந்த துர்வாசர் கோபம் இல்லாதவராக சாந்தமுடையவராக இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கோவில். அப்போ யாரோ ஒருத்தர் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட கோபப்படுறாங்க அப்படின்னா அவர்கள் இங்கே வழிபாடு செய்கிற போது சுவாமி வெள்ளடைநாதரையும் அம்பாள் காவியங்கன்னியையும் குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து கூடவே துர்வாசரையும் வணங்குகிற போது நிச்சயமாக நமக்கு வேலை இடங்கள்ல பிரச்சனை, படிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கூடவே யார் நம்மை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையும் உறுதியாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வாய்ப்பு இருக்கும்போது ஒரு முறை இந்த கோவிலுக்கு வாங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.